வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम्. श्री महागणाधिपतये நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே மிகவும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். இந்த பஞ்சாங்கங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கிரகத்திற்கு இல்லத்திற்கு வீட்டுக்கு வந்து எப்படி அடித்தளமானது பேஸ்மெண்ட் எவ்வளவு ஸ்திரமாக இருக்கோ அப்போ தான் அதுக்கு மேலே கட்டக்கூடிய கட்டடமானது மிகவும் ஸ்திரமாக இருக்கும். அதை போலத்தான் இந்த பஞ்சாங்கம் என்பது ரிஷிகளால் 4.5 லட்சம் வருடங்களுக்கு முன்னாலேயே எழுதப்பட்டது. இதன் பிரகாரம்தான் நாம் அனைவரும் தினமும் கடைபிடித்து வர வேண்டும் என்று ரிஷிகளால் சொல்லப்பட்டது. அதை நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப க்ஷேமமாக இருக்கும் அப்படின்ற ஒரே உள்நோக்கத்துடன் தான் இந்த பஞ்சாங்க பதிவினை தாங்கள் அனைவருக்கும் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் மார்கழி மாதம் 2ஆம் நாள், தனுர் மாதம் மார்கழி மாதம் 2ஆம் நாள் 18/12/2023 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய ஒரு முக்கிய விசேஷம் என்னன்னா, சுக்லபக்ஷ ஷஷ்டி விரதம். தனுர் மாதம் மார்கழி மாதம் 2ஆம் நாள். இந்த சுக்லபக்ஷ ஷஷ்டி விரதம் வந்து நம்ம இருந்தோம்னா முருகப்பெருமானுக்கு, அதாவது வள்ளி தேவி சேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு விரதம் இருந்தால் கண்டிப்பாக நோய் நொடியானது இருக்காது. ரொம்ப நாளாக திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு விரதம் இருந்தேன்னா, தம்பதிகள் இருவருமே விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சத்சந்தான பாக்கியமானது கிடைக்கும். விவாகம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்றவாளுக்கு விவாகமானது கைகூடும். பலவித சந்தோஷங்கள் உண்டாகும். இதில் வந்து விரதம் இருந்தேன்னா இன்றைய தினம். அதை விட ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், இந்த தனுர் மாதம் மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் அன்றைய தினத்துக்கு இருக்கக்கூடிய பாசுரமும், ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவம்பாவை அந்த ஒவ்வொரு பதிகமும், திருப்பள்ளி எழுச்சி அன்றைய நாளைக்கு இருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி பதிகமும் தினந்தோறும் தங்களுக்கு நமது சேனலிலே ஒளிபரப்பப்படும். அதிகாலை 3 மணி முதல் ஒளிபரப்பப்படும். ஆகவே அனைவரும் நமது சேனலுக்கு சென்று பிளேலிஸ்ட், அந்த பிளேலிஸ்டில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை 2023, ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானுடைய திருவம்பாவை 2023, ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானுடைய திருப்பள்ளி எழுச்சி 2023 அந்த தலைப்பில் போய் நீங்கள் வந்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணா கண்டிப்பாக தாங்கள் அனைவருக்கும் திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சியினுடைய அந்த ஸ்லோகங்கள், அதனுடைய முழு தமிழ் அர்த்தம், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் இருக்கக்கூடிய முழு தமிழ் அர்த்தத்துடன்
பதிவிட்டுள்ளோம். அனைவரும் அதை தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே கண்டிப்பாக ஒலிக்க வைக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி மார்கழி மாதம் தனுர் மாதம் 2ஆம் நாள். ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் 18/12/2023. சூரியோதயமானது காலை 6:27 அயனம் தட்சிணாயினை. ருத்து ஹேமந்த் ருதௌ. மாதம் ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிறை. திதியானது ஷஷ்டி திதி 30 நாழிகை 23 வினாடி. மாலை 6:36 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. சிரார்த்த திதியானது ஷஷ்டி திதி. அதாவது சூரியவம்சாவளிகள் சௌராஜ்மானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆக்ரஹாயணம் மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே சுக்லபக்ஷ வளர்பிழை ஷஷ்டி திதி. அதாவது கலியுகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் ஜனனம் எடுத்த பிறந்த நமது அனைவரின் குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனு மாதம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் அனைவரும் இன்றுதான் கண்டிப்பாக தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். பித்ருக்களுக்கு அவர்கள் இறந்த திதியிலே தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு இந்த முறைப்படி அவர்களுக்கு நாம் செய்தோமே ஆனால் கண்டிப்பாக பித்ருக்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் ஆசியும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அல்லது அவர்களுக்கு நாம் சிரார்த்தமே செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நம்ம குடும்பத்தில் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் கண்டிப்பாக பித்ருஷாபம் முன்னோர்களுடைய சாபம் பித்ருதோஷமானது கண்டிப்பாக 100% வரும். இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது, என்னுடைய தனிப்பட்ட கருத்தல்ல. வாசனம் இந்து வாசரே சோமவாசரே. கிழமையானது திங்கள் கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரவிட்டா நட்சத்திரம் வெறும் 3 வினாடி. காலை 6:28 வரை. அதன் பிறகு சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 55 நாழிகை 53 வினாடி. செவ்வாய்க்கிழமை பின்னிரவு. செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை 4:49 வரை. அதன் பிறகு பூர்வ புரோஷ்டமதான் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த கலியுகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் ஜனனம் எடுத்த பிறந்த நாம், அதாவது மார்கழி மாதத்தில் சதபுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் பிறந்த நாளே கொண்டாடக்கூடாது. காரணம் என்னவென்றால் மார்கழி மாதம் கடைசி நாள் என்று இதே சதய நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம்தான் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அதில் எந்த விதத்திலும் சந்தேகம் கிடையாது. யோகமானது இன்று காலை முதல் பின்னரவு செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:49 வரை சித்த யோகம். அதன் பிறகு மரண யோகம். இன்றைய விசேஷமானது தனுர் மாதம் மார்கழி மாதம் 2ஆம் நாள். வஜ்ஜ நகரத்தார் பிள்ளையார் நோன்பு. ராமேஸ்வரத்தில் மாணிக்க வாசக பெருமானுக்கு உற்சவமானது ஆரம்பமாகிறது. இன்று தனுர் மாதம் மார்கழி மாதம் 2ஆம் நாளாக இருப்பதால் மார்கழி மாதம் முழுவதுமே தினந்தோறும் நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்து குளித்துவிட்டு நமது அருகாமையில் உள்ள சிவன் பெருமாள் கோவில்களுக்கு அதிகாலையிலேயே சென்று சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும். கண்டிப்பாக செய்ய வேண்டும். இன்றைய ராகு காலமானது காலை 7:57 முதல் 9:27 வரை. யமகண்டமானது காலை 10:57 முதல் பிற்பகல் 12:27 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 1:57 முதல் 3:27 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 6:27 முதல் 7:27 வரை சந்திரன் ஹோரை. பிற்பகல் 12:27 முதல் 1:27 வரை புதன் ஹோரை. இன்றைய சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தெய்யம்.
சந்திராஷ்டமம். இன்றைய சந்திராஷ்டமானது புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மையன்றர்களுக்கு காலை 6:28 முதல் பிற்பகல் 12:03 வரை சந்திராஷ்டமம். புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பிற்பகல் 12:03 முதல் மாலை 5:38 வரை சந்திராஷ்டமம். புஷ்ய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு மாலை 5:38 முதல் இரவு 11:13 வரை சந்திராஷ்டமம். புஷ்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு இரவு 11:13 முதல் செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை 4:49 வரை சந்திராஷ்டமம். அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது. லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்தோ சுபம் அஸ்தோ.